என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, புலம்பலின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில், உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியர்த்தமுமான காரியங்களை உனக்காக தரிசித்தார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து சுட்டிக்காட்டுகிறார். உன் தீர்க்கதரிசிகள் எதை தரிசித்தார்கள்? அபத்தமானதையும் வியர்த்தமானதையும் தரிசித்தார்கள். அப்படி என்று சொன்னால் வீணானதை தரிசித்தார்கள். வீணான காரியத்தை உனக்கு சுட்டி காட்டினார்கள். ஆனால் எதை அவர்கள் சுட்டி காட்டியிருக்க வேண்டும்? உன் சிறையிருப்பு எதனால் ஏற்பட்டது, எந்த அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தர் இப்படிப்பட்ட நிலைக்கு நேராய் உன்னை தள்ளினார் என்பதை அவர்கள் சுட்டி காட்டியிருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யவில்லை. மாறாக உன் மனதுக்கு ஏற்றதை பேசினாங்க, உன் மனசு விரும்புகிற காரியத்தை பேசினாங்க என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் யூதாவின் தீர்க்கதரிசிகளை குறித்து அந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களிலும் இதை நாம் வெளியரங்கமாய் பார்க்கிறோம் அல்லவா? இன்றைக்கு எத்தனையோ பேர் பிரச்சனைகள், போராட்டங்கள் என்று சொல்லி ஊழியக்காரனிடத்தில் ஜெபிப்பதற்காக போனால் ஊழியக்காரன் சொல்லுகிற காரியம் என்ன? உனக்கு அவங்க செய்வனை செஞ்சிருக்கிறாங்க, உனக்கு இவங்க கட்டு வைத்திருக்கிறாங்க, இது பில்லி சூனிய கட்டு என்றெல்லாம் சொல்லி சுட்டி காட்டுவாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆராய்ந்து பார்த்தோன்னா அவர்கள் கர்த்தருக்கு விரோதமான செய்த காரியங்கள் நிமித்தம் கர்த்தர் அவர்களோடு கூட வழக்காடுகிறார், கர்த்தர் அவர்களை சிட்சிக்கிறார் என்பதை உணர்த்த அவர்கள் தவறி போனதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் அல்லவா? அருமையான மகனே, அருமையான மகளே, உன் செவிக்கு இனிய பிரசங்கங்களை கேட்பதை விட்டுவிட்டு உன் இருதயம் விரும்புகிற காரியத்தை பேசுகிறவர்களை விட்டுவிட்டு விலகி வந்துவிடு. உன் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை உனக்குள் இன்னும் அதிகமாய் கொண்டு வரத்தக்கதாய், மறுரூபத்தை கொண்டு வரத்தக்கதாய், கர்த்தருக்கேற்ற ஒரு மகனாய் மகளாய் உன்னை உருவாக்குவதற்காக புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய தெய்வீக வார்த்தைகளை நோக்கி புறப்பட்டு வா என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் கடினமாய்தான் இருக்கும். பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற பிரசங்கங்களாய்தான் இருக்கும். அது மாத்திரமல்ல, சவுக்கடி போலவும் பல சமயத்தில் காணப்பட ஆரம்பிக்கும். ஆனால் அவைகளெல்லாம் உங்களை சீர்படுத்துவதற்காக, உங்களை கர்த்தரண்டையிலே கிட்டி சேர்ப்பதற்காக கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள ஆரம்பியுங்கள். செவிக்கு இனிமையான பிரசங்கங்களை கேட்பதை விட்டுவிடுங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்கள் இருதயத்துக்கேற்ற காரியத்தை தான் பேச ஆரம்பிப்பார்கள். மகனே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், மகளே, உன் சிறையிருப்ப கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி இப்படிப்பட்ட இனிமையான காரியங்களே கேட்டு 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 கண்ணீர் வடித்து நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் சிறையிருப்பு மாற்றப்படும், உன் கண்ணீர் துடைக்கப்படும் என்பதை சொல்லிவிட்டு எதை செய்தால் அது நடைபெறும் என்பதை கர்த்தருடைய ஊழியக்காரன் ஒருவன் சுட்டி காட்ட தவறுவான் என்று சொன்னார். அப்படிப்பட்டவங்களை விட்டு விலகி வா என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைபடுகிறார். ஏனென்றால் அவர்கள் உங்கள் இருதயத்துக்கேற்ற பிரசங்கியார்களாய் காணப்படுகிறார்கள். உங்கள் இருதயத்துக்கேற்ற பிரசங்கியார்களை தேடுவதை விட்டுவிட்டு கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிற ஊழியங்களில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட சபைகளில் நீங்கள் நிலைத்து நிற்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட தன் வார்த்தையின் மூலமாய் இடைபடுவார், உங்களுக்குள் மறுரூபத்தை கொண்டு வருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன்.